திருதராஷ்டிரன் தேரோட்டியான சஞ்சயனுக்கு வியாசர் கொடுத்த மூன்றாவது கண்ணான ஞானக்கண்ணின் மூலயமாக குருஷேத்திர யுத்தம் முழுவதையும் அஸ்தினாபுர அரண்மனையில் இருந்தவாறே பார்த்து திருதராஷ்டிரருக்கு சொல்லிய சஞ்சயனுக்கு மகாபாரதம் நடந்த குருஷேத்திர யுத்த களத்தை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதனால் சஞ்சயன் குருஷேத்திர யுத்த களத்திற்கு சென்று அந்த யுத்த களத்தில் நின்றவாறே சுற்றும் முற்றும் பார்த்தார். அப்பொழுது சஞ்சயனுக்கு உண்மையிலேயே யுத்தம் இந்த இடத்தில்தான் நடந்ததா? கிருஷ்ணரும் பாண்டவர்களும் கௌரவர்களும் இந்த இடத்தில்தான் நின்று சண்டையிட்டார்களா? லட்சக்கணக்கானவர்களின் இரத்தத்தால் நனைந்த இந்த மண்ணில் இருந்தா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அவன் தேரில் அமர்ந்தவாறே உன்னதமான பகவத்கீதையை சொன்னாரா என்று சிந்தனை செய்தவாறே பிரமித்து போய் நின்றார். தன்னை மறந்து பல சிந்தனைகளில் பிரமிப்பில் ஆய்ந்திருந்த சஞ்சயனுக்கு யுத்தத்தின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று ஒரு குரல் பின்புறத்தில் இருந்து கேட்டது. பல சிந்தனைகளால் பிரமிப்பில் இருந்த சஞ்சயனுக்கு திடீரென்று காற்றில் ஒரு குரல் கேட்கவும் திடுக்கிட்டு போனது. குரல் வந்த திசையில் சஞ்சயன் பார்த்தபோது அங்கே சஞ்சயனுக்கு சூரிய ஒளியின் பிரகாசம் போன்ற வெளிச்சமும் தூசி துகள்களால் உருவான வான் நோக்கி சென்ற ஒரு நீண்ட நெடிய வரிசையும் தான் கண்டார். எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த சூரிய வெளிச்சத்தையும் தூசி துகள்களையும் தவிர்த்து வேறு எதையும் சஞ்சயனால் பார்க்க முடியவில்லை. அதனால் சஞ்சயன் தன் மெய் கண்களை மூடிக்கொண்டு வியாசர் கொடுத்த ஞான கண்ணால் அந்த திசையில் பார்த்தார். அங்கு அந்த துகள் வரிசைக்கு இடையில் வெள்ளை ஆடை அணிந்த ஒரு மனிதன் இருப்பது சஞ்சயன் ஞான கண்களுக்கு தெரிந்தது. அந்த மனிதன் வயதான தோற்றம் கொண்டிருப்பது போல் இருந்தது பார்ப்பதற்கு. அந்த மனிதனை பார்த்த நொடியில் நேரம் நகராமல் அப்படியே நின்றுவிட்டதை போல் உணர்ந்தார் சஞ்சயன். உடனே விரைந்து அந்த பெரியவரிடம் சென்றார். உண்மையான போர் என்னவென்று உணராமல் அந்த போரை பற்றியும் அதன் உண்மையான அர்த்தத்தையும் உங்களால் ஒருபோதும் தெரிந்து கொள்ள முடியாது என்றார் முதியவர். உங்களுக்கு இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார் சஞ்சயன். அதற்கு அந்த முதியவர், இந்த யுத்தம் மனிதகுல வாழ்க்கையின் தத்துவம் என்று சொன்னார். அது என்ன தத்துவம் என்று உங்களால் விளக்க முடியுமா என்று கேட்டார் சஞ்சயன். நிச்சயமாக சொல்கிறேன். மனிதர்களின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான பார்வை, முகர்தல், சுவைத்தல், ஒலி கேட்டல், தொடுதல் போன்ற உணர்வுகளான ஐம்புலன்களையும் குறிப்பவர்கள் தான் பாண்டவர்கள் என்றார் முதியவர். அப்படியானால் கௌரவர்கள் என்று கேட்டார் சஞ்சயன். கௌரவர்கள் உங்கள் புலன்களை தாக்கும் எதிர்வினைகள். அவர்களால் உங்களது நன்மைகள் அனைத்தும் அழிந்து போகும். ஆனால் உங்களால் அந்த எதிர்வினைகளை எதிர்த்து சண்டையிட முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் இந்த யுத்தம் நடந்தது என்றார். எப்படி எங்களால் எதிர்வினைகளை எதிர்த்து சண்டையிட முடியும் என்று கேட்டார் சஞ்சயன். அந்த குரல் சிரித்து கொண்டே, அர்ஜுனனின் தேரோட்டியான கிருஷ்ணரின் உதவியால் தான் என்றது. எனக்கு புரியவில்லையே, சற்று விளக்கமாக உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் சஞ்சயன். கிருஷ்ணர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் உங்களது மனக்குரல், உங்களின் ஆத்மா. உங்களுக்குள் இருந்து நல்வழி காட்டும் ஒரு வழிகாட்டி ஒளி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அந்த வழிகாட்டியிடம் ஒப்படைத்து அதன் வழியில் சென்றால் உங்களுக்கு வரும் அனைத்து எதிர்வினைகளையும் உங்களால் சிறப்பாக எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி பெற முடியும் என்றது அந்த வயதானவரின் குரல். உணர்ச்சியற்ற நிலையில் சஞ்சயன், ஒருவரது குடும்ப பெரியவர்கள் அவர்களது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மையைத்தானே போதிக்க வேண்டும். ஆனால் கௌரவர் மற்றும் பாண்டவர் குல பெரியவர்கள் அவர்களுக்கு நன்மையை போதனை செய்யாமல் எதிர்வினையான கௌரவர்கள் தரப்பில் இருந்ததன் காரணம் என்ன என்று கேள்வி கேட்டார். அதற்கு அந்த பெரியவர் வருத்தமான பாவனையுடன் தலையசைத்து, சில சமயங்களில் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் கூட தவறு செய்வார்கள். அதை குறிக்கும் விதமாகத்தான் குருகுலத்தை சேர்ந்த பெரியவர்களின் நடத்தையும் இருந்தது. நீங்கள் சிறியவர்களாக இருக்கும் போது உங்கள் குடும்பத்தின் பெரியவர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் கருத்துக்கள் நீங்கள் வளர வளர மாறுபடும். சரியானது எது, தவறானது எது என்று பாகுபடுத்தி பார்க்கும் தெளிவு உங்களுக்கு வந்த பிறகு பெரியவர்கள் செய்வது தவறு என்றால் அவர்களை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்கான அர்த்தத்தில் தான் பீஷ்மரும் துரோணரும் பாண்டவர்களுக்கு எதிராக இருந்ததற்கு காரணம். ஆனால் பெரியவர்களை எதிர்ப்பது என்பது கடினமாக இருக்கலாம். அர்ஜுனனுக்கு
கௌரவர்கள் தரப்பில் இருந்த தன் குடும்ப பெரியவர்களை எதிர்ப்பது எப்படி கடினமாக இருந்ததோ அதுபோல அதற்காகத்தான் மனிதர்களுக்காக கீதை என்ற ஒரு புண்ணியமான கதை உருவாக்கப்பட்டது என்றார். மகாபாரதத்தில் இருந்த அனைவருமே எதிர்கால மக்களுக்கு தங்கள் வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். பாண்டவர்கள் மனிதர்களுக்குள் இருக்கும் ஐம்புலன்கள், கௌரவர்கள் நன்மையை சிதைக்க மனிதனின் ஐம்புலனை தாக்கும் எதிர்வினைகள். பீஷ்மர், துரோணர் தனக்கு வயதில் மூத்தவனாக இருந்தாலும் அவரை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை சஞ்சயன் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டார். ஆனால் இவர்களில் கர்ணன் எந்த சித்தாந்தத்தை உணர்த்துபவன்? அவன் பாண்டவர்களின் மூத்த சகோதரன். அந்த உண்மை தெரிந்தும் அவன் கௌரவர்கள் தரப்பில் இருந்து யுத்தம் செய்ய என்ன காரணம் என்று கேட்டார் சஞ்சயன். கடைசியாக சிறந்த காரணத்திற்கு விளக்கம் கேட்டுள்ளீர்கள். கர்ணன் மனிதர்களின் உணர்வுகளுக்கு சகோதரன் போன்றவன். அதாவது கர்ணன் மனிதர்களின் வாழ்க்கையை இயக்கும் சக்கரமான ஆசையை போன்றவன். உங்கள் புத்தியில் ஒரு பகுதியாக இருப்பவன். ஆசை எப்பொழுதுமே மனிதர்களுக்கு தீமைக்குத்தான் வழிவகுக்கும். ஆசை எப்பொழுதும் தீமையுடன் இருக்க தேவையான காரணங்களை உருவாக்கும். கர்ணன் துரியோதனன் தரப்பில் இருப்பதற்காக பல காரணங்களை சொன்னது போல் ஆசையை அதன் போக்கில் செல்லவிட்டால் முடிவு மனிதர்களின் அழிவாகத்தான் இருக்கும். அதை உணர்த்தும் விதமாகத்தான் கர்ணன் இந்த மகாபாரத காவியத்தில் பாண்டவர்களுக்கு சகோதரர்களாக இருந்து கௌரவர்கள் தரப்பில் இருந்து யுத்தம் செய்ததற்கான காரணம் என்றார் முதியவர். சஞ்சயன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடித்த பிறகு அந்த முதியவர் அங்கிருந்து சென்று விட்டார். அந்த முதியவர் அங்கிருந்து சென்ற பின் அந்த இடம் இருட்டாகிவிட்டது. வியாசரால் சஞ்சயனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானக்கண் மனித வாழ்வின் தத்துவங்களுக்கான விளக்கத்தை கொடுத்துவிட்டு மகாபாரத யுத்தத்தின் உண்மையான காரணத்தை வெளிப்படுத்திவிட்டு சஞ்சயனிடம் இருந்து மறைந்துவிட்டது. அதற்கு பிறகு சஞ்சயனால் அந்த ஞான பார்வையை பார்க்கவே முடியவில்லை. இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.